ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஏதோ ஸ்வீட் செய்கிறாங்க எங்கள் அம்மா. அது என்னன்னு தெரியல, பழைய காலத்து ஸ்வீட் செய்கிறாங்க. இது பூரின்னு நினச்சிக்காதீங்க, இது பூரி இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க, என்னன்னு ஸ்வீட் பேர் தெரில. அவங்க காஜா பேனியா. இது வந்து அதுக்காக எண்ணெயில் வந்து இந்த இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு சின்ன கிளாஸ் மைதா மாவு, 1/4 கிளாஸ் ரவை, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கிட்டாங்க பூரி மாவு மாதிரி. அப்புறம் சைடில் வந்து இது வந்து சுகர் சிரப்பு. அதில் வந்து இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அப்புறம் எடுத்துடணுமா. இதோட அவுட்புட் எப்படி வருது தெரியல. இது அவங்களோட பழைய காலத்து ஸ்நாக்ஸ் தான், சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த சுகர் சிரப்பில் இப்படி போடணுமா. இப்படி போட்டுட்டோன்னே உடனே எடுத்துடணுமா. அதிலே ஊறுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியனஸ் வராதான், ஜவ்வு மாதிரி ஆகிடும். ஷேப் நம்ம இஷ்டம் தான், இந்த மாதிரியும் செய்வாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒருத்தியாக என்னையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.